friends, welcome to Heavenly Cuties Time. Friends, உங்க எல்லாரையும் இந்த எபிசோட்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். நம்ம இப்போ வர்ஷிப் செஷனுக்குலாம் வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடி ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லைப்பா என்ற பாடலை பாடி ஆராதிப்போமா. நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலையிலையும் ஏசப்பாவோட கிருபை நம்மளோடு இருந்து அது எல்லாத்தையுமே ஈஸியாக்குது. அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் சத்தமாக பாடல் பாடலாமா? தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு
எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் ஒவ்வொருவரும் தேவனா நீங்க இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலையா நீங்க ஏசப்பா. உங்க கிருபை எங்க ஒவ்வொருவரையும் விட்டு விலகாம இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்க கண்மலையா நீங்க இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க இல்லைன்னா ஏசப்பா நாங்கள் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க எங்க ஒவ்வொருவருக்கும் வேணும் ஏசப்பா. நீங்க எங்க ஒவ்வொருவரோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னம்
பிரசனம் தான்ப்பா எங்கள் ஒவ்வொருவரோட முகவரியாக இருக்கிறது. உங்கள் பிரசனம் தான் எங்கள் ஒவ்வொருவரோட தகுதியாக இருக்குப்பா. நீங்கள் இல்லாமல் ஏசப்பா, உங்கள் பிரசனம் இல்லாமல் ஏசப்பா எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. உங்கள் பிரசனம் தான் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் முகவரியாக இருக்குது ஏசப்பா. எங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏசப்பா உங்கள் பிரசனம் தான் ஏசப்பா. நாங்கள் யார் அப்படின்றத எல்லாத்தையும் ஏசப்பா தெரிந்து கொள்வதற்கும் ஏசப்பா உங்கள் பிரசனம் தான் ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா உதவி பண்ணுகிறது அப்பா. நீங்கள் இல்லாட்டி ஏசப்பா நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரோட தகுதியாக இருக்கீங்க ஏசப்பா. எங்களோட கல்வி ஏசப்பா எங்களுக்கு உதவாத சூழ்நிலை ஏசப்பா உங்கள் பிரசனம் எங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நாங்கள் முழுவதும் ஏசப்பா எங்கள் ஒருவரையும் ஏசப்பா நாங்கள் முழுமையாக உங்களிடத்தை நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் அப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரோட முகவரியாக இருக்கிறீங்க ஏசப்பா. அதை நாங்கள் உணர்ந்து ஏசப்பா உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் ஏசப்பா உங்கள் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா மூடி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசனம் தான் எனது முகவரி. உங்கள் பிரசனம் தான் எனது தகுதி. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்கள் பிரசனம் தான் எனது முகவரி. உங்கள் பிரசனம் தான் நீங்கள் ஒவ்வொருவரோட தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. சேர்ந்து சொல்லுவோமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்கள் பிரசனம் தான் எனது முகவரி. உங்கள் பிரசனம் தான் எனது தகுதி. உங்கள் பிரசனம் தான் எனது முகவரி. உங்கள் பிரசனம் தான் எனது தகுதி. அப்பா உங்கள் பிரசனம் தான் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகிறது அப்பா. ஏசப்பா உங்கள் பிரசனம் தான் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தருகிறது ஏசப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் ஏசப்பா சுகவீனமாக பலவீனமாக இருந்தாலும் ஏசப்பா உங்கள் பிரசனம் ஏசப்பா அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்கள் பிரசனத்தில் ஏசப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை நீங்கள் தந்திருப்பதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஞானத்தில் ஏசப்பா குறைவுள்ளவர்கள் ஏசப்பா இந்த வர்ஷிப் செஷனில் அட்டன் பண்ணியிருந்தாலும் ஏசப்பா என்ன படிச்சிருந்தாலும் எங்களால் எக்ஸாமில் ஏசப்பா அதை அப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏசப்பா பயத்தோடு ஏசப்பா கலக்கத்தோடு ஏசப்பா நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா உங்கள் பிரசனம் ஏசப்பா அவங்க ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வர்ஷிப் செஷனில் ஏசப்பா சுகவீனமானவர்கள் ஏசப்பா சுகத்தை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பலவீனமானவர்கள் ஏசப்பா நல்ல பலத்தை நீங்கள் கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா உங்கள் பிரசனத்தினால ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல ஞானத்தை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வர்ஷிப் செஷனில் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருந்து ஏசப்பா உங்கள் பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மீதான வேலையில் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. இணைந்து எங்களோடு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்களோட ஒவ்வொருவரோட தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்ததற்காக நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வர்ஷிப் செஷனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஹெவன்லி குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா?
எபேசியர் 5:9-17 வரை. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்வதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கம் ஆகும். வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் இராமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபாடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். நீதிமொழிகள் 12:19-23 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சங்கீதம் 51:15. மகதலேன மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். மார்க்கு 15:40-41 வசனங்கள். God is our refuge and strength and our present help in trouble. Psalm 46:1. விடுவிக்கும் உண்மையான ஆராதனை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உடனே கதவுலாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அப்போஸ்தலர் 16:25-26 வசனம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். லூக்கா 11:28. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. Be strong and courageous for the Lord your God wherever you go. Joshua 1:9. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணால வழியில் சாய்கிறவரே கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சங்கீதம் 125:3-5 வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். சங்கீதம் 126. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளாக வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேசத்திற்கான பாதுகாப்பிற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம தேசத்தை சுற்றிலும் ஏசப்பா நல்லா பாதுகாப்பு தரணுன்றதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா?
அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதே ஏசப்பா நாங்கள் சிறுவர்களாக ஒன்று சேர்ந்து ஏசப்பா உங்கள் சமூகத்தில் வந்திருக்கோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நல்ல பாதுகாப்பாக நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு நாடை நீங்கள் தந்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. எங்கள் இந்தியாவை சுற்றிலும் ஏசப்பா உங்கள் வேலையிட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. உங்கள் ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. இந்த தேசத்தை சுற்றிலும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. எந்த எதிரிகளும் ஏசப்பா எங்கள் நாட்டில் ஏசப்பா எந்த சேதமும் படுத்தாதபடி எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்கள் நல்ல பாதுகாப்பாக நீங்கள் கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்கள் அறியாத மக்களும் ஏசப்பா உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா பாதுகாப்பாக நீங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்களை அறியாத மக்களுக்கும் ஏசப்பா நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தை ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்போ ஆர்மியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிஸ்க்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள விட ஏசப்பா தான் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்கிறாங்க. நம்மளையும் அவங்க தான் ஏசப்பா தான் நம்மளை பாதுகாத்து கொள்கிறாங்க. சோல்ஜர்ஸையும் அவங்களோட ஃபேமிலிஸையுமே ஏசப்பா தான் பாதுகாத்து கொள்கிறாங்க. சோல்ஜர்ஸை பிரிஞ்சிருக்கிற அவங்களோட சில்ட்ரனுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீக்கணும், அவங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு ஏசப்பா தரணுன்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்லதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுது ஏசப்பா நாங்கள் சோல்ஜர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. இந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்கும் ஏசப்பா நீங்கள் பாதுகாப்பு கட்டளையிடுவதற்காக நன்றி ஏசப்பா. அவங்க ஏசப்பா கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க ஏசப்பா. வெதர் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா நீங்கள் அவங்களோடு இருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா நல்ல பாதுகாப்பாக நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. குடும்பத்தை பிரிந்திருக்கிற மனக்கவலை இருந்தாலும் ஏசப்பா அதெல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. உங்கள் ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக அவங்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. அதே போல் இந்த சோல்ஜர்ஸோட ஃபேமிலிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பத்தை ஏசப்பா அவங்க பிரிந்து ஏசப்பா இருக்கும்போது ஏசப்பா அவங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அவங்களோட மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருப்பதற்காக நன்றி. அவங்களோட பாதுகாப்பு நீங்கன்றதை ஏசப்பா அவங்க அறிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சோல்ஜர்ஸையும் அவங்க குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா பலத்த அரணா ஏசப்பா கோட்டையாக நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீங்களே இருப்பதற்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டீஸ். பாய்.